ஐயோ இங்கதான் நிக்கிறியா? 16 வயதுல கமல் வர மாதிரியே வரான். என்னயா எங்கேம்மா சட்டியை தூக்கிட்டு போயிட்டு வர? வெறும் சட்டி எடுத்துட்டு வர? ஆண்டி அக்கா வீட்டுக்கு போனேன். மழை வந்துருச்சு, குழம்பு வைக்கல. இது கொஞ்சோன்னு குழம்பு வாங்கிட்டு வரலான்னு பண்ணி சொல்லாம வீட்டை பிடிட்டு எங்கேயா போச்சு? ஏமா உனக்கே ஓவரா இல்ல, இந்த குழம்பு வாங்கினதுக்கு அவ்வளவு பெரிய சட்டி எடுத்துட்டு போயிருக்க. நம்ம 4 பேர் சாப்பிடணும்ல. அப்ப நீ குழம்பு வைக்கல? குழம்பு வைக்கல, நான் வெளியில போயிட்டு வந்தேன், குழம்பு வைக்கல. இருக்கு அந்த கடை குழம்பு. இப்ப என்ன பண்ணலாம்? என்ன சொல்லாம எதுக்கே சாந்தி இப்படி பண்ணிட்டு தெரியுறா? ஏமா சாந்தி நம்ம அக்காவை சொல்லிட்டு வந்துட்டு போறது. சொல்லிட்டு போகணும்ல. இல்ல குழம்பு வீட்டு சாவியும் வச்சுட்டு போல, எப்பயும் கரண்ட் வெட்டிட்டு வச்சுட்டு போக, சாவியும் வச்சுட்டு போல. இப்ப நான் என்னத்த பண்றது? நீ அரசு வீட்லயாவது குழம்பு வாங்கிட்டு வாயா. என்னம்மா குழம்பு முருகேசன் வீட்டுல வாங்கிட்டு வா. லூசு மாதிரி என்னம்மா நீ வைமா ஏதாவது ஒரு குழம்பு தூக்கி. ஐயோ இப்ப நல்லா முடியாது, பசிக்குதியா, மழை வேற பெய்யுது. ஏங்க அப்படி என்ன செய்ய? அந்த சட்டியை கையில எடுவேன். சட்டியை கையில வச்சுட்டு ஒரு 10 வீடு போயிட்டு வந்தீங்கன்னா குழம்பு சோறு. என்ன பார்த்தா என்ன பிச்சைக்காரி மாதிரி தெரியுதான்னு கேக்குறேன். என்ன கேக்குற பிச்சைக்காரி மாதிரி தெரியுதாயா? பிச்சைக்காரி மாதிரி தானே போயிட்டு வந்துட்டு இருக்க. டீசெண்டா போய் தெரிஞ்சவங்க அக்கம் பக்கத்துல அப்படி குழம்பு வாங்கி குடும்பம் அப்பப்போ ஓட்டிக்கலாம். உனக்கு அதோட அருமை தெரியல. வாங்கி வச்சா வக்கனே நாக்க தொங்கப்பட்டு திங்கிற. அப்ப நேத்து அந்த கருவாட்டு குழம்பு யார்ட்ட வாங்கிட்டு வந்த? அது மீனாக்கட்ட வாங்கிட்டு வந்தேன். அப்ப முந்தா நேத்து அந்த உருளைக்கிழம்பு கூட்டி யார்ட்ட வாங்கிட்டு வந்த? அது ஆயிலாக்க உப்பு இருக்கான்னு பாக்க கொடுத்தாங்க. மொத்தம் நீ வீட்டுல சோறே ஆக்குறது இல்ல. எதுக்கு ஆக்கணும்? அவங்கதான் ஆக்கி தரப்ப அப்படி இப்படி சோத்த ஆக்கி மேனேஜ் பண்ணிக்க வேண்டியதுதான். இனிமே சோத்துக்கும் சொல்லி வச்சிருக்கேன். ஒண்ணு செய்ய, சட்டி எடுத்துட்டு நான் சொல்ற வீட்டுல போய் வாங்கிட்டு வா. எந்த வீட்லயா? அங்க போயிட்டு யாரு ஒண்ணு அடிக்கடி வருமே, அது வீட்டுல போய் வாங்கிட்டு வா. மீன் குழம்பா.